அனைத்தையும் அறிவியல் பூர்வமாக அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுப்பார். ஒரு நாள் அந்த பெண் உடல் நலம் இல்லாமல் போயிட்டார். அவர் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறாரு. மருத்துவர் பாக்குறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க சில நாட்கள்ல சரியாயிரும். ஆனால் அந்த படுக்கையிலும் கூட அந்த பெண் அப்பாட்ட கேட்கிறா, அப்பா எனக்கு மனிதனுக்கு நோய் எப்படி வருகிறது, கிருமிகள் எப்படி உருவாகிறதுன்னு சொல்லுங்க. அங்கும் அறிவியல் தான் அந்த பெண்ணுக்கு போதிக்கிறார். ஆனால் அந்த பெண்ணுக்கு பிடித்த நோய் சரியாகுது. 4 நாட்கள் 10 நாட்கள் ஆகிறது. அந்த பெண்ணு கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து கொள்ள முடியாத நிலைக்கு வரும்போது ஒரு நாள் இவருடைய பெண்ணை வீட்டிலே தான் வச்சிருக்கிறார். அப்ப எல்லாம் மருத்துவர்கள் வீட்டில் போய் தான் பார்ப்பார்கள். மருத்துவமனைக்கு நோயாளிகள் போகிறதே இப்பதான் நடந்த விஷயம். மருத்துவர்கள் தான் வீட்டில் போய் நோயாளிகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால மருத்துவர் வீட்டுக்கு வந்து போறவர்களே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த பெண் அம்மா ஒரு நாள் கதவை தட்டி இவரிடம் சொல்றார், இந்த குழந்தை என்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு நோய் அவள் படுத்த படுக்கையாக கிடைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுளுக்கு எதிராக நீ செய்யக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காகத்தான் கடவுள் நம்முடைய மகளை தண்டித்திருக்கிறார். நீ என்ன செய்யணும்னா உன்னுடைய அத்தனை ஆய்வுகளையும், எத்தனை வயது 16 வயதில் இருந்து தேடி திரிந்து உலகெல்லாம் சுற்றி சேகரித்து வந்த அத்தனை ஆய்வுகளையும் வீட்டுல கொண்டு போட்டு முதல்ல தீ வச்சு எரிச்சிடு. இதை எரிச்சா மறு நிமிஷம் குழந்தை சரியாயிடும் சொல்றான். சொல்பவர் டார்வினுடைய சொந்த மனைவி. அவர் சொல்ற, உனக்கே தெரியும் இதற்காக எவ்வளவு நாடுகள் அடைந்திருக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், ஒவ்வொரு செல் ஒவ்வொரு ஓடையும் போய் தீவுல பிறக்க எடுத்திருக்கிறேன், இதை நான் எரிக்கலாமான்னு கேட்கும்போது அவர் சொல்றார், வேணாம், உலகம் இக்கேடு கட்டும் போட்டோம், நமக்கு நம்ம பிள்ளை முக்கியம், அந்த புத்தகத்தை தயவு செஞ்சு வெளியிட்டாங்க. இப்பதான் ஆர்ஜினா ஸ்பீசஸ் எழுதி மேஜையில் வச்சிருக்கிறார். ஆனால் அவருக்கு அதை வெளியிட எரிக்க மனதில்லை. மனைவியிட்ட சொல்றாரு, குழந்தைக்கு வைத்தியம் செய்து பார்ப்போம், சரியாக விட்டால் மேற்கொள்கிறேன். மனைவி போய் என்ன செய்கிறாள்னா கிறிஸ்துவ தேவாலயத்தில் சொல்றா, பாதிரியார் வீட்டில் இருக்கிறார், நண்பா உனக்கு ஒரு சாத்தான் புரிந்திருக்கிறது, அறிவியல் என்பது ஒரு சாத்தான், இந்த சாத்தான் உன்னை பிடிச்சிட்டு ஆட்டி வைக்குது, தயவு செய்து அது ஏன்ட்ட கொடுத்துட்டு நான் கொண்டு போய் எரிச்சிடுறேன் அப்படின்னு அவரும் சொல்கிறார். இவர் கேட்க மறுக்கிறார். இவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அந்த நண்பர் அல்டாஸ் ஹக்ஸ்லி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய எழுத்தாளர். அவர் தான் டார்வினுடைய நண்பர். ஹக்ஸ்லிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். ஹக்ஸ்லி என்னை கொடுமைப்படுத்துகிறார்களப்பா, வீட்டிலும் சரி மத சபையிலும் சரி என்னை தீ வைத்து எரித்து விடுகிறார்கள், நீ என்ன நினைக்கிற? ஹக்ஸ்லி கிளம்பி டார்வினை பார்க்க போகிறார். பார்க்க போயிட்டு சொல்றாரு, டார்வின் அவர்கள் முட்டாள்கள், அப்படிதான் சொல்வார்கள், மனிதனை மேம்படுத்துவதற்கு மதம் ஒருபோதும் சம்மதிக்காது, எல்லாவற்றிலும் மனிதனை அடிமைப்படுத்துவதுதான் மதத்தினுடைய வேலை, அதனால் நீ என்ன செய்ய உன் புத்தகத்தை வெளியிடுன்னு சொல்றாரு. இவருக்கு வெளியிடுவதற்கு ஆசை, இன்னொரு பக்கம் மகளுக்கு ஏதாவது நடந்துச்சு, சஞ்சலத்தோடையே அந்த புத்தகத்தை எழுதி முடித்து முன்னுரை எழுதி எல்லாம் வச்சிருக்காரு. இதற்கு இடையில் மத சபை இந்த பெண்ணுக்கு என்ன வைத்தியம் செய்ய சொல்கிறது தெரியுமா? களிமண் சிகிச்சை. ஆங்கில மருத்துவம் வேண்டாம், களிமண் சிகிச்சை செய்யுங்கள்னு மனைவி வழியாக சொல்லி சிகிச்சை தவறாக கொடுக்கப்பட்டு பெண்ணை இறந்து போயிட்டாங்க. இறந்த உடனே சபையும் சொல்கிறது, மனைவியும் சொல்கிறார், பிள்ளை செத்ததுக்கு நீதான் காரணம், இவ்வளவு நாங்கள் சொல்லியும் கேட்காம அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதினேன், புத்தகத்தை வெளியிடுவதற்காக ஒரு நண்பன் ஆலோசனை கேட்டேன்ல, இறந்துட்டார்ல, இப்ப என்ன பண்ண போறேன்? டார்வின் உண்மையிலேயே நம்பினார். தான் கடவுளுக்கு எதிராக செய்தது கடவுளுக்கு பிடிக்காமல் போய் புத்தகத்தை தடுப்பதற்காகத்தான் கடவுள் தன் பிள்ளையை காவு வாங்கிட்டார். அழுதார். பிள்ளையை கூட்டிட்டு போன இடத்துக்கெல்லாம் போய் அழுதார். ஒரு நாள் ஒரு கடற்கரையில் அந்த அப்பாவும் மகளும் தினசரி கடற்கரைக்கு போய் கடல் அலை வருவதை பார்த்து பேசுவாங்க. அப்பா கேட்டார், ஒரு அலையை விட இன்னொரு அலை உயரமாக வருவதற்கு என்ன அறிவியல் காரணம் தெரியுமா? கடல் ஏன் நீளமாக இருக்கிறதுங்கிறதுக்கு அறிவியல் காரணம் தெரியுமா? பேசுவார். அன்றைக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு மன சங்கடம், மகள் இறந்து போய்விட்டால் புத்தகத்தை இனிமேல் வெளியிட வேண்டாமே முடிவு பண்ணார். அப்ப திடீர்னு அவருக்கு மனதில் ஒரு நாள் அவரும் மகளும் பேசிட்டு இருந்த விஷயம் ஞாபகத்தில் இருக்கும். மகள் அப்பாவிடம் கேட்கிறான், அப்பா நீங்கள் எனக்கு சொல்லும் போது கலீலியோவை பற்றி புருனோவை பற்றி எல்லாம் சொன்னீங்க, புருனோவை உயிரோடு தீ வைத்து எரித்தார்கள்னு சொன்னீங்க, உயிரோடு ஏன் தீ வைத்து எரித்தார்கள் என்றால் அவர் அறிவியலை பேசுகிறார், மதம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, மதவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை பொது இடத்தில் தீ வைத்து எரித்தாங்க, ஒரே காரணம் அவர் அறிவியல் பக்கம் நிற்கிறார்கள் இருக்காங்க. கலீலியோவை தண்டனை கொடுத்து பொது மன்னிப்பு கேட்க விட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? அது மதம் சொன்ன அறிவியல் மத நம்பிக்கைகளை மீறி இருந்தது. அது சூரியனையும் பூமியும் கிரகங்களுக்கு சொல்லுது, கடவுள் என்று ஒருவரே இல்லைன்னு சொல்லுது. இதை கேட்டுட்டு அவர் சொல்ற, அப்பா கலீலியோவை போல புருனோவை போல என்றாவது மதம் உங்கள் மீதும் பாய்ந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்னு கேட்கிறார்.
எப்போ ஒரு நாள் தத்தையில அந்த பொண்ணு கேட்கிறார். அவர் சொல்றாரு, புருனோவை போல கலிலியோவை போல நான் சாவதற்கு கூட தயாராக இருப்பேனே தவிர என்னுடைய புத்தகங்களை என்னுடைய அறிவியல் சிந்தனையை மறுக்க மாட்டேன்னு சொல்றார். சொன்ன மறுநிமிடம் மகள் சொல்றா, ஒருவேளை என்னை காரணமாக வைத்து நம் குடும்பத்தை காரணமாக வைத்து நீங்கள் இது போல அச்சுறுத்தப்பட்டால் என்ன செய்வீர்கள் போது சொன்னார், அப்படி ஒரு நிலை வந்தால் இந்த குடும்பம் வேண்டாம்னு வெளியே போயிருவேன். அது அவர் நினைவு பெறுகிறது. உடனே போனாரு, மேஜையில் இருந்த புத்தகத்தை எடுத்தார், லண்டன்ல இருக்கக்கூடிய பதிப்பாளருக்கு கடிதம் எழுதினார், இந்த புத்தகம் உடனே வெளியாக வேண்டும், இந்த புத்தகத்தின் வழியாக கடவுள் என்னையும் தண்டிப்பதாக இருந்தால் தண்டிக்கட்டும், நானும் என் மகளுடைய இடத்திற்கே போகிறேன் என்று. அப்படி வெளியானதுதான் ஆர்டினால்ஸ். இன்னைக்கு அந்த புத்தகம் இந்த புத்தக சந்தையில இருக்குது. நம்ம பள்ளியில பாடமாக வைத்திருக்கிறோம், பாடமாக படிக்கிறோமே தவிர அந்த பாடம் உருவான வரலாறை படிக்கவே இல்லை. அந்த வரலாறை படியுங்கள், அப்பதான் தெரியும் இந்த புத்தகம் எழுதப்பட்டதற்கு ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அடைந்திருக்கிறான். சொந்த வாழ்க்கையை மீறி இந்த மனிதர்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். அவர் சொன்ன உண்மைதானே இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் நாம எல்லாம் அதை எவ்வளவு ஏற்றுக்கிறோம், நாம ஏற்றுக்க வேணாம். கிறிஸ்துவ மத சபை அதை ஏற்றுச்சு. எந்த மத சபையின் பேரால அவர் தண்டிக்கப்பட்டாரோ அந்த மத சபை, ஆமாப்பா அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், பரிணாமவியல் கோட்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், மரபியல் விஞ்ஞானத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அப்போ ஒரு புத்தகம் உலகத்தை மாற்றும் என்றால் அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் மாற்றிருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு சின்ன ஊர்ல உட்கார்ந்து நாம பேசுறதும் சரி, வாட்டிக்கனில் உட்கார்ந்து கொண்டு தோப்பும் அந்த புத்தகத்தை பற்றி பேசித்தான் இருக்காரு. அப்போ உலகத்தை மாற்றும் ஒரு புத்தகம் என்றால் அந்த புத்தகம் ஒரு அடிப்படை கோட்பாடை வைத்திருக்க வேண்டும். அது மனித விடுதலைக்கு ஆதாரமானதாக இருக்க வேண்டும், மனிதனை மேம்படுத்த வேண்டும், மனிதனுடைய சிந்தனையை மனிதனை பற்றிய உண்மைகளை உலகிற்கு சொல்ல வேண்டும். அப்பதான் அந்த புத்தகத்தை உலகத்துக்கு வரட்டும். ஒரு கதை எழுதிட்டா, ஒரு கவிதை எழுதிட்டா கைதட்டு கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும், இன்னும் சொல்ல போனால் பாராட்டுகள், அதிகாரத்தினுடைய அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆனால் அதனால் மனித குலம் முன்னேறாது. மனித குலத்தை முன்னேற்றுகிற ஒருவர் இதெல்லாம் கவலையே படாம தன்னுடைய சொந்த துயரங்களை எல்லாம் தாண்டி எழுதிட்டே தான் இருப்பான். அப்போ ஒரு புத்தகம் வெளியாகிறது என்றால், புத்தகம் உலகத்தில் இத்தனை காலம் இருக்கிறது என்றால் வெறுமனாக புத்தகம் இல்லை, அது ஒரு மனிதனுடைய அயராத உழைப்பு, அவன் மற்ற மனிதர்கள் மேற்கொண்ட, மானுடத்தின் மேற்கொண்ட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இப்படி ஒரு புத்தகம் உலகத்தை மாற்றி இருக்கிறது. இதற்கு இணையான புத்தகங்கள் வேற எங்கும் இல்லையா என்றால் உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் தான் இருக்கு. இப்ப இந்த புத்தகத்தை மனிதனுடைய தொடர்ச்சி, அறிவியலிருந்துதான் மனிதன் வந்தான், மனிதனுக்கு ஒரு உயிரோடைய முன்னோடி இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு ஒரு தொடர்ச்சி சொன்னேன் இல்லையா? இதற்கு இணையான இன்னொரு புத்தகத்தையும் சொன்னேன். இந்த புத்தகம் ஒருவரை மனிதர்கள் எப்படி தன்னை நினைச்சிருந்தாங்கன்னா, ஒருவருக்கு ஒரே ஊரில் தான் வசிக்கிறோம், ஒரே வீதியில் தான் வசிக்கிறோம், ஒரே வேலையை தான் செய்கிறோம், ஆனால் நான் வேலை பார்ப்பதற்கு 10 ரூபாய் சம்பளம், அவருக்கு 1000 ரூபாய் சம்பளம். அது எப்படி இருந்தது அப்படின்னு தெரியல. அவர் போய் யாரை கேட்டாலும் அவர்கள் சொல்றார்கள், அது உன்னுடைய தலையெழுத்து, உன்னுடைய பாவம். இன்னும் சொல்ல போனால் 10 ரூபாய் தான் உனக்கு கடவுளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பணக்காரராக இருக்கிறார் என்றால் பணக்காரராக இருப்பது அவருடைய பிறவி, அவருக்கு முன்னோர்கள் செய்து சேர்த்து வைத்த செல்வம் என்று. அப்போ மனிதனுக்கு புரியலை, செல்வம் என்றால் என்ன, செல்வம் எப்படி சேகரிக்கப்படுகிறது, எப்படி பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஒரே வீட்டில் 5 பேர் இருக்கிறோம், 5 பேரில் ஒருவருக்கு ஒன்றுமே கிடைக்காமல் போகிறது, ஒருவர் ஆகாரம் போயிடுறாரு. பணம் எப்போதுமே ஒருத்தர் கையில் இருக்கு. இந்தியாவில தான் சொல்லுவாங்க, அதுவும் நிறைய கிராமப்புற கதைகள்ல நான் கேட்டிருக்கிறேன். என்னன்னா, பணம் எப்போதுமே ஒருவரை நோக்கி வரும்போது தனியா வராதான், முதல்ல பணம் வந்துருமா. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பிரச்சனைன்னு அதுக்கு ஒரு தம்பி இருக்கானா, அவன் சேருவானா. அதனால பணம் தனியா வராது, கூடவே அவன் தம்பியான பிரச்சனையை கூட்டிட்டு வரும். பணம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வரவேற்று எல்லாரும் வீட்டில் வச்சு சந்தோஷப்படுவாங்களாம். ஆனா அவன் தம்பி சென்ற உடனேயே அவனை உள்ள விட மாட்டாங்க, அந்த பிரச்சனையை சந்திக்க தெரியாதான். பணம் வந்த வேகத்திலேயே போயிருமா, ஆனா அந்த பிரச்சனை போகவே போகாதான். அதனால பணம் சம்பாதிக்கும் போது பிரச்சனையை சம்பாதிக்கிறீர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டே சம்பாதிங்கன்னு சொல்றாங்க. அப்படி பணம் வரும்போதும் போகும்போதும் ஒரு மனிதன் ஏன் ஆகிறான்? மனிதர்கள் பணத்தால் ஏன் மதிப்பிடுகிறார்கள்? ஒரு உழைப்பு இருக்கிறது, ஒரு வேலை செய்கிறார்கள், ஒரு கட்டிடம் கட்டும் வேலை நடக்கிறது, செங்கலையோ கல்லையோ சுமந்து கொண்டு செய்யக்கூடிய ஆணுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடியதை விட ஏன் குறைவா இருக்கு? ஒரு கட்டிடம் தானே கட்டுறோம், அந்த கட்டிடத்தில் அதே தலைச்சுமையை வைத்துக் கொண்டுதானே பெண் தூக்குகிறார்.
அவருக்கு கொடுக்கப்படுவது 20 ரூபாய், இவருக்கு 40 ரூபாய்னா என்ன சம்பளம்? அது யார் இந்த பேதத்தை உருவாக்கியது? தொடர்ச்சியாக மாநில குலத்தில் தொடர்ந்து இந்த சிந்தனைகள் உருவாகும் போதெல்லாம் அதற்கு ஒரு தடை இருந்தது. என்ன என்றால், உனக்கு அவ்வளவுதான்ப்பா, இது விதிப்பா, இதை மாற்றவே முடியாது. மனிதனுடைய சகல ஏற்றத்தாழ்வுகளுக்கும் ஒரே காரணம் தான் இருக்கிறது. அந்த காரணம் மதம், மனிதன், அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுளால் என்று அதற்கு கட்டுப்பட்டு வாழு. மேம்படலாமா? பணக்காரனுடைய கருணை இருந்தால் நீ மேம்படலாம். ஏழை ஏழையாகத்தான் இருக்க வேண்டுமான ஏழையாகத்தான் இருக்கணும். இன்னொன்று சொல்ல போனால், ஏழையாக இருக்கிறோம் என்று முணுமுணுக்கவும் கூடாது. வறுமையில் பாடணுமா, பசியால் சாகணுமா, சாகத்தான் செய்யணும். தொழிலாளருக்கு உரிமையே கேட்கக்கூடாதா? அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவன் உழைத்து சாகக்கூடியவன் தான். இப்படி நினைத்த ஒரு காலகட்டத்தில் ஒரு புத்தகம் வெளியானது. அந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு தனி மனிதனை அல்ல, உலகம் பூரா உழைக்கக்கூடிய மக்கள், உலகம் பூரா உழைக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை, பணம் எப்படி உருவாகிறது, பொருளாதாரம் எப்படி உருவாகிறது, பொருளாதாரத்தால் என்ன மாற்றங்கள் நடக்கிறது, ஏன் ஒரு சமூகத்தில் எப்போதுமே ஒரு வர்க்கத்திடம் பணம் இருக்கிறது, ஒரு வர்க்கம் பணம் இல்லாமல் போகிறது என்று இந்த மானுட குலத்தினுடைய ஆதாரமான பணத்தை, பொருளாதாரத்தை, அதில் இருக்கக்கூடிய பிரிவுகளை பற்றி தன் வாழ்நாளெல்லாம் சிந்தித்து உருவாக்கிய அந்த புத்தகம் தான் கார்ல் மார்க்ஸினுடைய டாஸ் கேபிட்டல். அந்த மூலதனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகம் தனியாக ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தகம் அல்ல, ஒரு சமூகத்தையே மாற்றி அமைத்த புத்தகம். ஒரு சமூகம் என்றால் ஒரு தேசத்தினுடைய சமூகம் அல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களுடைய. எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் இன்னைக்கு நமக்கு 8 மணி நேரம் தான் வேலை. எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அடிப்படை உரிமையை ஒருவன் பறிக்க முடியாது. ஒருவருக்கு பணம் கிடைக்கிறது என்றாலும் பணம் கிடைக்கவில்லை என்றாலும் அவர்கள் வர்க்கத்தால் தான் பிரிந்திருக்கிறார்கள். இந்த வர்க்க குணநலங்கள் அவர்களை எப்படி தீர்மானிக்கிறது என்று ஒரு பெரிய பொருளாதார நிபுணருக்கான அத்தனை ஆராய்ச்சிகளோடும் அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அப்படி பார்த்தா மூலதனம் என்பது வரலாற்றில் இதுவரைக்கும் மானுட குலம் வர்க்க ரீதியாக எப்படி பிரிந்து கிடைக்கிறது, இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கிறது? உங்களுக்கே தெரியும், பொருளாதார புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த புத்தகத்தை ஒரு எளிய மனிதர்கள் படிக்க முடியாது. படித்தால் கூட அந்த புத்தகத்தில் ரொம்ப ஒரு வழக்கு நடையில் புள்ளி விவரங்களோடு படிப்பவர் ஒரு 10 பக்கம் படிப்பதற்கு முன்னாடி அவர் சோர்வடைஞ்சிடுவார். ஆனால் மூலதனம் அப்படிப்பட்டதில்லை. மூலதனம் புத்தகத்துக்குள் கிட்டத்தட்ட சரிக்கு சரியாக அவர் கவித்துவமாக எழுதுகிறார். உதாரணம் சொல்லிதான் சொல்றார். மார்க்ஸ் எதை எழுதினாலும் மார்க்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கவிஞரை போலதான். அவர் எதை எழுதும் போதும் அதில் ஒரு கவித்துவம் இருக்கும். கவித்துவத்தோடு உதாரணங்களோடு, இன்னும் சொல்ல போனால் மேற்கோள்கள், யாரு வால்டர்ல இருந்து அவருடைய காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிந்தனையாளர்கள் இருந்து அவ்வளவு பேரையுமே மார்க்ஸ் மேற்கோள் காட்டி தான் சொல்கிறார். எந்த ஒன்றையும் அனுமானத்தால் எழுதவே இல்லை. அந்த ஒரு புத்தகம் வெளியாகி இன்றைக்கு வரைக்கும் மனிதனுடைய அடிப்படை பொருளாதாரம் சார்ந்து, வர்க்க நலன்கள் சார்ந்து, உழைப்பாளர்கள் சார்ந்து யார் எந்த மொழியில் எங்கே பேசினாலும் அவர்களுக்கெல்லாம் ஆதார புத்தகமா இருக்கிறது டாஸ் கேபிட்டல். அப்படி என்றால் ஒரு பக்கம் அறிவியலின் வழியாக ஒரு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் மனிதனை மேம்படுத்தியது, இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக மனிதனுக்கு அவனுக்கு அவனே அவனுடைய உரிமைகளை மீட்கவும் அடையாளம் காட்டவும் உதவியது டாஸ் கேபிட்டல். இவர்கள் ரெண்டுமே அறிவாளிகள்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில் உலகை பற்றி ஒரு பெரும் கனவை சொல்வார்கள். ஆனால் எழுத்தாளர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எழுத்தாளர்கள் உலகம் எப்படி இயங்கினாலும் அவர்கள் கணக்குள்ளே கற்பனைவாதிகள். உலகத்தில் ஒன்று நடக்காமல் கூட போகலாம், ஆனால் அவர்கள் கற்பனையில நடந்துடும். கற்பனையிலே அதை ஓட்டி பார்த்து அதை பற்றி எழுதிட்டு போவாங்க. அப்படி கற்பனையால் எழுதப்பட்ட ஒரு புத்தகமும் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தை ஆட்சி செய்யத்தான் செய்கிறது. அந்த கற்பனைக்கு சொந்தக்காரர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படக்கூடிய இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை ஷேக்ஸ்பியர். அவருடைய ஒரு நாடகம் இருக்கிறது, கிங் லியர் என்று சொல்லப்படக்கூடிய நாடகம். கிங் லியருடைய கதை உலகத்தினுடைய சகல நாடுகளிலும் சகலருடைய வீட்டிலும் நடக்கக்கூடிய ஒரு கதை. லியருடைய நாடகத்தை நீங்கள் படித்திருக்க மாட்டீர்கள், அல்லது ஒருவேளை படித்திருந்தால் கூட இது ஏதோ ஆங்கில இலக்கியத்தில் பாடமாக இருக்கிறதே என்று படித்திருப்பார்கள். ஆனால் லியர் கதை அப்படி பாடமாக வடிக்கப்பட்ட கதை அல்ல. ஒவ்வொரு பெண் குழந்தையை பெற்ற தகப்பனும் ஒரு லியர் தான். ஏனென்றால் அவனுக்கு அந்த லியருடைய கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. அந்த புத்தகத்தை ஒவ்வொரு சமூகமும் படித்திருக்கிறது. இந்தியாவில் படிச்சிருக்கிறாங்க, ஐரோப்பாவில் படிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலும் கிங் லியர் படிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக கிங் லியர் பற்றி சொல்றாங்க. யோசித்து பாருங்கள், கிங் லியர் என்ற கதை ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஒரு மன்னர், அவருக்கு 3 மகள். இந்த 3 மகளும் அன்பாக இருக்கிறார்கள். இருவருக்கு திருமணம் செய்து விட்டார். கடைசியாக ஒரு மகள் இருக்கிறார்.
இந்த 3 மகள்களையும் அவர் ஒரு நாள் அழைக்கிறார். அழைச்சு அந்த மகள்களை அருகில வச்சுட்டு கேட்கிறார்,